எல்லாருக்கும் மதிய வணக்கம். பாருங்கள், பையன் வாங்கிட்டு வந்திருக்கான். 3 நாளுக்கு முன்னே வாங்கிட்டு வந்துட்டான். கொஞ்சம் காயாக இருந்தது, நல்லா பழுத்துருச்சு. இதை இப்போ கட் பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம். எல்லாத்தை விட எல்லா பழ வகைகளை விட இதில் நிறைய வைட்டமின் சத்து இருக்குது. அன்னாச்சி பழம் 2 வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்கள், நல்லா பழுத்துருச்சு. இன்றைக்கி கட் பண்ணலாம், வீணாக போயிடும். இதை கட் பண்ணி நம்ம நெட்டோம்னா எங்கள் தோட்டத்தில் நெட்டு ஒரு 10 பழம் காய்ச்சிது. இப்போ இதை நட போகிறோம். 2 கட் பண்ணி. இப்போ எல்லாம் வீணாக போச்சு. இந்த டாகை விட்டு அங்கே எல்லாம் அப்படியே பிடுங்கி எடுத்துருச்சு. ஒரு 10 காய் காய்ச்சிது. இதை அப்படியே கட் பண்ணி அப்படியே கொண்டு போய் மண்ணில் நெட்ட வந்துடும். பைனாப்பிள் கட் பண்ண போல் எடுக்கலாம். அது எப்படி தோல் சிவி சூப்பராக எங்கள் பையன் தோலெல்லாம் சிவி நீட்டாக பண்ணுவார். அப்போ எடுக்கலாம். எடுத்து குளிச்சுட்டு வரதுக்குள்ளே பைனாப்பிளை கட் பண்ணிட்டாங்க பாருங்க, சூப்பராக. நம்ம பாத்ரூம் குளிக்கிற அங்கே வாசனை. செம்ம டேஸ்ட், சான்ஸே இல்லை. காயாக வாங்கிட்டு வந்தார். ஒரு 4-5 நாள் வீட்லேயே வச்சுருந்தார். கவரில் பழுத்துச்சு. இதுக்கு தேவையானு பாருங்கள். உனக்கு வேணுமா மிளகாத்தூள் உப்பு போட்டு? வெறுமையாக தான் வேணுமா பிரதீக்ஷா? உனக்கு பைனாப்பிள் மிளகாத்தூள் உப்பு போட்டு வேணுமா, அப்படியே வேணுமா? கொஞ்சம் ஐயோ, அப்போ சாப்பிடாது இருக்கக்கூடாது. வேறு குடிசுங்களுக்கெல்லாம் வேண்டாமா மிளகாத்தூள் உப்பு வேண்டாமா. நான் மட்டும் போட்டு சாப்பிட போகிறேன் கொஞ்சம் லைட்டாக. இதுக்கு அதுதான் டேஸ்ட்டே. சும்மா ஒரு 5 பீஸ் மட்டும் கொஞ்சம் குட்டி ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை சால்ட்டு போட்டு நல்லா அப்படி கையில் கூட கலந்துக்கோங்க. ஏன்னா ஒரு இடத்துல படும் படாத இருக்கும். நாம் தானே சாப்பிட போகிறோம், யார் சாப்பிட்டா என்ன. அது அந்த பெப்பர் தூவுறது இருக்குது, அதில் வச்சு அப்படியே தூவினோம்னா சரியாயிடும். இதே மாதிரி நீங்களும் பைனாப்பிள் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி சாப்பிடுங்க. இதுக்கெல்லாம் குட்டீஸுங்க வெறுமையாக சாப்பிட்றாங்களாம். நிறையா கட் பண்ணாங்க. நான் குளிச்சுட்டு வரதுல பாதியெல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு. குளிச்சுட்டு வந்து பார்த்தா இவ்வளோதான் இருக்குது. எல்லாம் சாப்பிட்டாங்க. இப்போது இதே மாதிரி செஞ்சு இது மாதிரி மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்க. சான்ஸே இல்லை, செம்ம. வாங்க எல்லாரும் பைனாப்பிள் சாப்பிடலாம். இருக்கிறதுலையே ரொம்ப சத்தானது, நிறைய வைட்டமின் சேர்ந்தது பைனாப்பிள் தான் ஃபஸ்ட்டு பழத்துலேயே. அதுக்கப்புறம் தான் பப்பாளி பழம் எல்லாமே. அதனால் மாதம் ஒரு தடவையாவது பைனாப்பிள் வாங்கி கொடுங்க எல்லாருக்கும். நீங்களும் சாப்பிடுங்க. எங்கள் வீட்டில் 5 நாள் மாதம் ஒரு தடவை கம்பல்சரி வாங்கிட்டு வந்துடும். அப்படி ஒரு நாள் வாங்க மாட்டேன், அப்படி 2 வாங்கிட்டு வரும். அப்படி அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதை பார்த்துட்டு புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயும் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணி விடுங்க.